35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்க ஸ்டாலின் நன்றாக சாமியை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றும் மீண்டும் தேர்தல் வந்தால் 234 தொகுதிகளிலும் தாவேக வெல்லும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேசியுள்ளார். வந்தே மாதத்தில் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறப்போ வந்தே மாதம் முடிக்கிறப்போ வந்தே மாதம் இந்த மாதிரி வலுக்கட்டாயமா அந்த இந்தி மொழியை சமஸ்கிருத மொழியை திணிக்கிற அந்த ஆதிக்க மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜக எப்பவும் கால் விட முடியாது, மறவே மறக்காது. ஒரு விதத்துல சந்தோஷம் தான், நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்க மேல திரிச்சுக்கிட்டே இருங்க, நாம எடுத்துக்கிட்டே இருப்போம். இளைஞரணி கூட்டத்துல தமிழ் முதல்வர் சொல்லியிருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு மெஜாரிட்டி இல்ல, எப்ப வேணாலும் ஆட்சி கலந்துரும் அப்படின்றாங்க. நான் சொல்றேன், ஐயா ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து சாமியால் நல்லா வேண்டிக்கீங்க, எப்படியாச்சும் இந்த 5 ஆண்டு இந்த ஆட்சி நீடிக்கணும்னு. தப்பி தவறி திரும்பவும் தேர்தல் வந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, இல்ல அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் நமக்கும் திமுகவுக்கும் 50 லட்சம் வாக்குகளுக்கு முந்தைய வேலை வித்தியாசம். அந்த அளவுக்கு திமுகவை மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. தோல்வி அடைவது தப்பு இல்ல, தோல்வியிலும் சரியான பாடத்தை கத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம கவலையே இல்லை, நீங்க பேசிட்டே இருங்க. இந்த மாதிரி குப்புறவர்களால் மீசையில மண் ஓட்டலாம், நீங்க பேசிட்டே இருங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களை தொடர்ந்து நிராகரிக்க தான் போறாங்க. இல்ல நம்ம உதயநிதி, நம்ம இளவரசர், பட்டத்து இளவரசர் உதயநிதி பேசுறப்ப காங்கிரஸ் இப்ப வந்திருந்தாங்கல்ல, காங்கிரஸ் நம்ம முதுகுல குத்திட்டான்னு சொல்றாங்க. யார் முதுகுல யார் குத்துனது யோசிச்சு பாருங்க. 2006ல இருந்து 2011ல இருந்து 2011 வரைக்கும் திமுக கலைஞர் சிஎம் இருந்தார். அப்ப அவங்க மைனாரிட்டி திமுக ஆட்சி தான் நடந்தது. 96 சீட்டு தான் திமுக வச்சிருந்தாங்க. யார் தயவுல ஆட்சி நடந்தது? காங்கிரஸ் தயவுல தான் ஆட்சியே நடந்தது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறப்ப டிவிகே தலைமையில நடக்க போற ஆட்சிக்கு, உருவாக்க போற ஆட்சிக்கு நான் எதிராக இருக்க போறதில்லை அப்படின்னாரு. இது எப்பேற்பட்ட போய் எதிராக இருக்க போறது இல்லையா? அவங்க டிவிகே ஆட்சி அமையக்கூடாதுன்னு என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க உலகே தெரியும். யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ, அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணாங்க, அதிமுக திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாங்க. ஆனா அவங்க 2 பேரும் பேசி, அவங்க நம்ம தலைவர் விஜய் மட்டும் சிஎம் ஆகக்கூடாது, நான் ஆகலாம் பரவாயில்ல, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுகவோட கூட்டணி போட்டு நீங்க ரெடியா இருந்தீங்க. உதயநிதி அவர்கள் இன்னொரு வார்த்தை சொன்னார், ஒரு பெரிய அரசியல் சாணக்கியர் மாதிரி, பிஜேபி வெற்றிக்கு காரணம் நான் கூட மோடியும் அமித்ஷாவும் நினைச்சேன், ஆனா அவங்க வெற்றிக்கு காரணம் காங்கிரஸ் தான், காங்கிரஸ் இருக்கிறனாலதான் பிஜேபி ஜெயிச்சது அப்படின்னு சொன்னாங்க. பெரிய அரசியல் ஞானி அவரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த திமுக தோல்விக்கு யார் காரணம்? 2 பேர் தான், ஒண்ணு ஸ்டாலின் சார், ஒண்ணு உதயநிதி தான். இப்ப உதயநிதி நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கவலையே கிடையாது. உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராகவோ திமுக தலைவர் அடுத்த வரப்போறாரு, அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம கவலையே கிடையாது. மக்கள் திமுக ஓட்டு போடவே மாட்டாங்க. 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.